சூழ்ந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாகி அறிந்திருக்கிறீர், நன்றாகி அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, காட்பவரே, தினம் காப்பவரே. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கண்டது மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டது மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய்
ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நாம் கேட்டு நம்மை சரி செய்து தேவனுடைய கரத்தில் இந்த நாளை நாம் நடத்தும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 19 எடுத்து நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் அங்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தாமல் போனால் உங்கள் வல்லமையின் பெருமையை நான் அழிப்பேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தப்படும் பொழுது பல பிரச்சனைகள், பல போராட்டம், தேவனுக்கு விரோதமாக முறையிட்டு முறுமுறுத்து மோசையோடு பேசி கலகம் பண்ணி பல காரியத்தை செய்தாங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்து கடைசியில் அவங்கள எச்சரிக்கிறார், நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதிலே உங்கள் வாழ்க்கை போகுமானால் தொடருமானால் உங்கள் வல்லமையின் பெருமை என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும் என்று சொன்னார். ஒரு வல்லமை, ஒரு பலன், ஒரு அகந்த, அந்த பெருமையை ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமைன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, அது மனுஷனுக்கு தன்னை அறியாமல் வருகிற பிசாசனுடைய ஆயுதங்கள்ல ஒன்று. தேவனுக்கு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறது. சாத்தானை பாருங்களேன், நான் வானமண்டலத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு சமமாக என்னை நினைப்பேன், ஒப்பிட்டு பேக்கிறது. அவரை காட்டிலும் நான் சம்பாதிப்பேன், அவரை காட்டிலும் நல்ல வீடை கட்டிடுவேன், அவரை காட்டிலும் இந்த பொருளை நான் வாங்கிடுவேன் அப்படின்றது மற்றவங்களோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி குறை கண்டுபிடிப்பது, குற்றம் கண்டுபிடிப்பது. லூக்கா 18 பரிசேயன் என்ற மனிதன் ஜெபம் பண்ண போகும்போது இப்படித்தான், தன்னை பார்க்காமல் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவருக்கு முன்னாடி நான் நல்லவன் தான், வாரத்தில் 2 நாள் உபவாசம், தசமபாகம் கொடுக்குறேன், அந்த கல்லன் விபச்சாரக்காரன் போல் இராது பற்றி ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒரு அகந்தையா பெருமையா பேசினான். ஆண்டவர் அவன் வல்லமையின் அகந்தையை பெருமையை அழித்து போட்டு அவன் ஜெபத்தை புறக்கணித்து விட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமல் சில ஜென்ம சுவாபம் நமக்கு பின்னாடி தலை தூக்கிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே நம்மளை மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஏன் தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து, கிறிஸ்துவத்தில் கூட அவங்க ஊழியத்தை காட்டிலும், அவங்க ஊர் கூட்டத்தை காட்டிலும், அவங்க ஆலயத்தை காட்டிலும் நாங்கள் ஃபண்ட் எடுப்போம், காணிக்கை எடுப்போம், கம்பேர் பண்ணுறது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. யாக்கோப்பு 3:5 நாவானது சிறியதாக இருந்தும் பெருமையானவைகளை பேசுமா. சின்ன நாக்கு பேசுறது பாருங்களேன், உலகத்தையே பேசிடும். அதுக்கு என்ன காசா? இலவசமாக பேசுறது என்ன வேணாலும் பேசிடும். அகந்தையாக பேசும், பெருமையாக பேசும், போ என்ன வேணாலும் செய், தெரிஞ்சதை பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அகந்தையானவைகளை பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மக்கிட்ட இந்த பெருமை வல்லமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, ஒரு பணிவு, ஒரு மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமாம், மற்றவங்களை உதாசீனப்படுத்திட்டு
மற்றவங்க இல்லாமல் எனக்கு தெரியும், நான் சமாளிப்பேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, உலகத்தில் உண்டானவைகள். ஜீவனத்தின் பெருமை, என் வீடு, என் காரு, என் பிள்ளைகளுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, இப்படியே சொல்லுவாங்க. தங்களையே ஒப்பிட்டு, தேவனுக்கு ஒப்பிட்டு. ஆமாம், அங்கே போனேன், இங்கே போனேன், இந்த ஆலயத்துக்கு போனேன், அவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன், அப்படி பண்ணினேன், அன்னதானம் பண்ணேன், என்ன வேணாலும் பண்ணு. ஆண்டவர் அதை அறிகிறார். அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தணுமா? அதனால தான் சங்கீதம் 49:6 பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து கூட மேன்மை பாராட்டக்கூடாதான். மேன்மை பாராட்டுகிறவன், பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு முன்னாடி நீதியாக நடந்துட்டேன், மனத்தாழ்மையாக நடந்துட்டேன் அப்படின்றத பற்றியே தான் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். அப்படி மனம் திரும்பாமல் அந்த பெருமையோடு இருந்தா, அகந்தையோடு இருந்தா, மற்றவர்களை மதிக்காமல் உதாசீனப்படுத்தினா, உன் பெருமையை கர்த்தர் அடக்கி போடுவாரா? யோபு 38:11 அதனால தான் வேதம் சொல்லு, உன் அலைகளின் பெருமை அங்கேயே அடங்கி அமரட்டும் என்று சொன்னார். உன் வல்லமையின் பெருமையை உடைப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, யார் யாரை நீங்கள் புண்படும்படி பேசி நடந்து மற்றவர்களை உதாசீனப்படுத்திங்களோ அவங்களுக்கு முன்பாக இனி உயர்த்தாம மன்னிப்பு கேட்டு தாழ்த்துங்க. வேதம் சொல்லுது மீகா 6:8, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு காட்டியிருக்கிறார், நீதியை இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையாய் நடந்து உங்கள் நாவை காத்து கொண்டு, ஆண்டவரே, வீண் பெருமைக்கும் பேச்சுக்கு நான் இடம் கொடுத்து என் வழியை நானே அடித்து கொள்ளாதபடி ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யும் என்று உங்களை தாழ்த்தினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். தேவையில்லாத அகந்தையும் பெருமையும் மாறட்டும். மனத்தாழ்மையோடு நடந்து நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நாள் தேவ பிரசன்னம் அவர்களை அற்புதமாய் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.